ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனுக்காக மாணவர்கள் எல்லாமே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் போயிட்டுருக்கு. இதுக்கப்புறம் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்ஸ்லாம் வரும். ஸோ இந்த டைமில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கோயம்புத்தூர் இருக்கிற இன்ஜினியரிங் காலேஜ் தான் ரொம்ப பெஸ்ட்டான இன்ஜினியரிங் காலேஜஸா? ஏன்னா வந்து தமிழ்நாட்டிலேயே வந்து கோயம்புத்தூர் இன்ஜினியரிங் காலேஜஸ் வந்து ரொம்ப பெஸ்ட்டு. நிறையா பேர் எல்லா பார்ட் ஆஃப் தமிழ்நாட்டிலேருந்து வந்து கோயம்புத்தூர் வந்து படிக்கிறதுக்கு விரும்புகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அது நிறையா கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி இந்த மாதிரி இடத்துலேருந்துலாம், மதுரை இந்த சைடு இருந்து எல்லாமே வந்து காலேஜஸ் வந்து கோயம்புத்தூர் வராங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா நடக்குது. அந்த மாதிரி வந்து கோயம்புத்தூரில் என்ன ஸ்பெஷல்? ஸோ கோயம்புத்தூரில் இருக்கிற காலேஜஸ் ரியலி ஸ்பெஷலாக அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த பதிவில் வந்து பார்க்கலாம். ஸோ பெரும்பாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா, கோயம்புத்தூர் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் சிட்டி அப்படிங்கிறதுனால அங்கே வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. எப்படி சென்னை இருக்கோ, சென்னைக்கு அடுத்தபடியாக கோயம்புத்தூரில் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால அங்கே வந்து ஒரு இன்ஜினியரிங் பேஸ் இருக்குங்கிறது உண்மை தான். ஸோ அது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதனால வந்து அங்கே வந்து இன்ஜினியரிங்க்கு உண்டான ஒரு தனித்துவம் இருக்குது. ரெண்டாவது வந்து பழைய காலேஜஸ் நிறையா இருக்குது. இப்போது பிஏஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, குமரகுரு. ஸோ இந்த மாதிரி காலேஜஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் இருக்கக்கூடிய ஒரு காலேஜஸ். இந்த காலேஜஸ்லாம் வந்து ஒரு நல்ல லெவலில் ஸ்டூடெண்ட்ஸை வந்து வெளியே அனுப்பிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸில் நிறையா பேர் வந்து இப்போ புதுசாக டெவலப் ஆகி கேபிஆர் ஆகட்டும், இல்லை வந்து யூனிவர்சிட்டிஸில் கற்பகம், இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி காருண்யா இருந்துச்சு, அமிர்தா, இந்த மாதிரி இந்த இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் நிறைய இருக்குது. அப்படிங்கிறதுனால முன்ன வந்து நிறைய பேர் கோயம்புத்தூர் வந்து போயிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மாதிரி வந்து கோயம்புத்தூர் பேஸஸில் இருக்கிற காலேஜஸ் மட்டுமே சூப்பர் காலேஜஸ் அப்படிங்க கிடையாது. இப்போ எங்கள் ஊர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மித்து இருக்கும். என் பையன் வந்து கோயம்புத்தூரில் போய் படிக்கிறான், அது ஒரு பெருமையாக வந்து நினச்சிக்கிறாங்க. ஸோ நிறையா கல்யாணத்துலலாம் போய் பார்க்குறோம். அப்படிங்கிறப்போ அவன் எங்கே படிக்கிறாங்க, தம்பி எங்கே படிக்கிறான், இல்லை பாப்பா எங்கே படிக்கிறான்னு கேட்டால் உடனே அவன் கோயம்புத்தூர் படிக்கிறாங்க அப்படின்னு ஒரு பெருமைக்காக சொல்லக்கூடிய ஒரு மனநிலைமையில் பேரண்ட்ஸும் வந்து வந்துட்டாங்க. ஸோ அதை வந்து நிறையா செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா வந்து அங்கே பெரிய இன்ஃப்ராவே இருக்காது. அதாவது ஒரு நார்மலான ஏரியாவில் வந்து ஒரு காலேஜ் இருக்கும். ஸோ ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஈரோடுன்னு வச்சுக்கோங்க. ஈரோட்லேயே ஒரு நிறைய நல்ல இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குது. திருப்பூரில் நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குது. ஸோ அது வந்து இன் அண்ட் அரௌண்டு கோயம்புத்தூர் தான். ஸோ ஓகேங்களா? ஸோ திண்டுக்கல், இந்த மாதிரி இடத்துலையுமே நல்ல இன்ஜினியரிங் காலேஜஸ் எல்லாம் இருக்குது. ஓகேங்களா? அப்போது அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ்மே கோயம்புத்தூரில் இருக்கிற காலேஜஸ் சூப்பர் சூப்பர் சூப்பர்னு பெருமையாக பேசிவிட்டு, அங்கே இந்த நார்மலான இடத்துல இருக்கிற இன்ஜினியரிங் காலேஜை விட அங்கே வந்து சப்ஸ்டாண்டர்டாக இருக்கிற இன்ஜினியரிங் காலேஜோட ஒரு கோயம்புத்தூர் இருக்குது அப்படிங்கிறக்காக பெருசாக வந்து பேசிக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து இங்கே நடந்துட்டு இருக்குது. அதாவது அந்த ஒரு பையனுக்கு உண்டான எக்ஸ்போஷர் அப்படிங்கிறது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியை அணுகக்கூடிய ஒரு தூரம் வேணால் கம்மியாக இருக்கலாமா தவிர, ஒரு திருப்பூரில் இருக்கிற ஒரு பையனோ, இல்லை ஈரோட்டில் இருக்கிற பையனோ, இல்லை சேலமில் இருக்கிற பையனோ கோயம்புத்தூரில் இருக்கிற இண்டஸ்ட்ரியை அணுகிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ மீறி போனால் ஒரு 2 hours இல்லை 3 hours ஆஃப் ட்ராவல் தான் வந்து அந்த பையனுக்கும் இந்த பையனுக்கும் உள்ள வித்தியாசம். மற்றபடி வந்து பெருசாலாம் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. ஸோ அப்படி பார்க்குறப்போ என்னென்னா, ஒரு எக்ஸாக்ரேட் பண்ணிக்கிறாங்க. கோயம்புத்தூரில் இருக்கிற இன்ஜினியரிங் காலேஜஸ் சூப்பர் காலேஜஸ் அப்படிங்கிற எக்ஸாக்ரேட் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி கிடையாது. அங்கே இருக்கிற காலேஜஸ் பாதி காலேஜஸ் நல்லா வந்து வெல் டெவலப்டாக பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய இண்டஸ்ட்ரியோட டைப் வச்சிருக்காங்க. நிறையா வந்து என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, அப்பப்போ வந்து இண்டஸ்ட்ரி விசிட்ஸ்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த மாதிரிலாம் வந்து நிறையா நடக்குது. அப்படிங்கிறதுனால அந்த காலேஜஸ்லாம் ஓகே தான். அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு ப்ராப்பரான இன்ஃப்ராவே இல்லாத காலேஜஸ் கூட அங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ புதுசாக ஆரம்பிச்சுட்டு நாங்கள் வந்து அட்டானமஸ் இன்ஸ்டியூஷனு, நாங்கள் வந்து வேறு லெவலில் போயிட்டோம் அப்படி இப்படின்னு சொல்கிற காலேஜஸ் கூட இருக்குது. நிறைய கன்சல்டண்ட்டை வச்சு அட்மிஷனை போட்டு அது மூலமாக வந்து பெரிய வெளியில் பேர் வைக்கிற இன்ஸ்டியூஷன்ஸும் இருக்குது. நான் எந்த இன்ஸ்டியூஷனையும் பேர் சொல்லவெல்லாம் விரும்பலை. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி காலேஜஸை போய் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா, கோயம்புத்தூரில் படிச்சிங்கனாலும் சரி, நீங்கள் எங்கே படிச்சிங்கனாலும் வேலை கிடைக்காது. ஓகேங்களா? ஸோ அப்போது கரெக்டாக இருக்கிறவங்க வந்து அந்தளவுக்கு வந்து போய்க்கிறதில்ல. ஸோ நிறையா இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து தவறுதலாகவும் வந்து லீட் பண்ணுறாங்க. ஸோ அதையும் வந்து நம்பாதீங்க. கோயம்புத்தூரில் கண்டிப்பாக வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் பேக்ரவுண்ட் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஓகேங்களா? ஆனால் கோயம்புத்தூர் மட்டுமே வந்து ஒரு சிறந்த ஊர் ஃபார் இன்ஜினியரிங் காலேஜஸ், இல்லை இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு கோயம்புத்தூர் மட்டுமே ஒரு சிறந்த ஊரா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. அங்கே வந்து இருக்கிற இன்ஜினியரிங் காலேஜில் எந்த காலேஜ் நல்ல காலேஜோ அதில் ஜாயின் பண்ணுங்கள். அங்கே வந்து நீங்கள் நல்லா படித்து நீங்கள்
நல்ல வேறு லெவலுக்கு போகலாம் அப்படிங்கிறதெல்லாம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அங்கேயுமே வந்து ஒரு சில காலேஜஸில் ப்ராப்பரான பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே இல்லாமல் கண்டிப்பாக இருக்குது. அந்த மாதிரி காலேஜஸில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஃப்யூச்சரில் அந்தளவுக்கு ஒர்த்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. அதில் வந்து முக்கியமான காலேஜஸ்லாம் வந்து நிறையா வந்து கன்சல்டன்ட் போடுறது. அந்த கன்சல்டன்ட் மூலமாக ஒரு கோயம்புத்தூர் ஒரு காலேஜில் போய் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா அந்த காலேஜில் ஒன்றும் இருக்காதுங்கிறதா என்னோட கருத்து. ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு காலேஜ் நேம் சொல்லியே சொல்கிறேன். இப்போ கேபிஆர் காலேஜ்னு வச்சுக்கோங்க. கேபிஆர் காலேஜ் கன்சல்டன்ட் மூலமாலாம் போய் ஜாயின் பண்ண முடியாது. அங்கே நேராக போகிறீங்க அப்படின்னா அவங்க டொனேஷன்ஸ் கூட கொஞ்சம் ஒரு சில டைம் கேட்குறாங்க. நீங்கள் நார்மலாக போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு கன்சல்டன்ட்டை போய் எனக்கு கேபிஆரில் சேர்த்து விடுங்க, ஃப்ரீ சீட்டில் சேர்த்து விடுங்கன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். கண்டிப்பாக முடியாது. ஓகேங்களா? அது கேபிஆரில் வந்து 190க்கு மேலே கட் ஆஃப் ஆகுனா அவங்க ஃப்ரீயாக தராங்க அப்படின்னு ஒரு சில போஸ்டர்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் டைரெக்டாக போய் காலேஜ் அப்ரோச் பண்ணுறீங்க, ஃபீ வேவியர் வாங்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் ஓகே தான். ஆனால் ஏதோ ஒரு கன்சல்டன்ட் கேபிஆரில் ஜாயின் பண்ணி விடுவாங்களா? ஏதோ ஒரு காலேஜ் பிஹெச்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் இல்லை பிஹெச்சி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் ஜாயின் பண்ண முடியுமா? அதெல்லாம் முடியாது. ஓகேங்களா? அவங்க கொண்டு போய் ஜாயின் பண்ணுறது எங்கேயா இருக்கும்? ஒரு சின்ன காலேஜாக இருக்கும். அந்த காலேஜில் என்ன இருக்க போகுது? ஸோ அதெல்லாம் இது இருக்காது. அதனால் வந்து கோயம்புத்தூரில் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஒரு நல்ல காலேஜில், நல்ல இன்ஜினியரிங் காலேஜில் ஜாயின் பண்ணுங்கள். இந்த கன்சல்டன்ட்டு, இந்த இடைத்தரகர்கள் இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே ஒன்றுமே இல்லை அப்படின்னு புலம்புறதுல எந்த பிரயோஜனம் இல்லை. ஸோ கோயம்புத்தூர் ஒரு இண்டஸ்ட்ரியல் சிட்டி. கண்டிப்பாக நீங்கள் அங்கே படிச்சிங்க அப்படின்னா எக்ஸ்போஷர் நிறையா இருக்கும். அதை யூஸ் பண்ணிக்கிறது யூஸ் பண்ணிக்காது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.